அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் தூற்றும் பெண்டிர் கூற்றென தகும். அதாவது கணவனையும் குடும்பத்தையும் தூற்றி பேசக்கூடிய பெண்கள் யமனை போன்றவர்கள், குடும்பத்திற்கு ஆகாது என்று அவை சொல்லுகிறார். இப்ப பெண்கள்னா எல்லாரையும் அரவணைத்து கட்டி காக்கக்கூடிய ஒரு கடவுளை போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லது நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால், மூச்சு உள்ளே இழுப்பதிலோ அல்லது வெளியோ விடுவதிலோ, இருமலோ சளியோ பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403 பூரண நலம் பெறலாம். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோமியோபதி சப்ஜெக்ட் ஜென்டாலிட்டிஸ். அதில் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஆப்சஸ், கட்டிகள். இந்த கட்டிகள் உடல்லையும் வரலாம், கிளான்ஸ் சுரபிகள்லையும் வரலாம். கட்டினா ஒரு பகுதி வீக்கமாக இருக்கும், இருகலாக இருக்கும், சிவப்பு நிறம் இருக்கும், வலி இருக்கும். இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா காய்ச்சல், குளிர், அப்புறம் எரிச்சல், அதன் பிறகு சீல் பிடித்தல், இது போன்ற சூழ்நிலைகள் அந்த ஆப்சஸ்ல உருவாகும். இதனை சரி செய்வதற்கு ஹோமியோபதியில மருந்துகள் இருக்கா? நிச்சயம் இருக்கு. சாதாரண கட்டி, வீக்கம், வலி, எரிச்சல் இது மாதிரிலாம் இருக்குதுன்னா ஹோமியோபதியில கல்கேரியா அயோடைட், கல்கேரியா சல்ஃப், மெர்க்சால், இப்பிகாக், சைலிஷியா போன்ற மருந்துகள் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். இதே அந்த கட்டியில எரிச்சல், பேர்னிங், அப்படி தீ பிடிக்கிற மாதிரி எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு மருந்து ஆந்த்ராக்ஸ், ஆர்சனிக்கம் ஆல்பம், டேரண்டுலா. இதே கட்டிகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது, ரிப்பீட்டடா வருது சார், எனக்கு ரொம்ப ரொம்ப காயும் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பைரோஜனம், சிஃப்ளினம். ஆக நம்ம உடல்ல இது போன்ற கட்டிகள் ஏற்பட்டால் நீங்க வேற சிகிச்சை முறையை அணுகாமல் ஹோமியோபதி மருத்துவத்தை அணுகுங்கள். அவர்கள் உங்களுக்கு சரியான மருந்தை கொடுத்து மீண்டும் வராமல் தடுப்பார்கள் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.